இயேசுவின் சிஷ்யத்துவத்தில் உள்ள ஒரு தனித்துவமான இறையிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படும். அதுக்கப்புறம் மேக்கிங் டிசைபிள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதில் இருக்கிறதான ஒரு இறையில் என்ன? இயேசுவின் சீடராய் இருப்பது என்பது, அந்த காலத்தில் 2 வகையான சீடத்துவம் இருந்திருக்கிறது. பரிசேயர்கள் அவர்களுக்கு ஒரு சீடத்துவத்தை வைத்திருந்தார்கள். அப்புறம் நம்முடைய யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு டிசைபிள்ஷிப் ஒன்று வைத்திருக்கிற சீடர்களை வைத்திருந்தார். அப்படிதான் இயேசு வரதுக்கு முன்னால் அவரை பின்பற்றின சீடர்களும் இருந்தார்கள் அல்லவா? இருந்துச்சா இல்லையா? அப்போ அவர்களுக்கு ஒரு சீடத்துவத்தை வைத்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேட்டர்ன் இருக்கு ஆல்ரெடி. என்ன பேட்டர்னு? பரிசேயருடைய டிசைபிள்ஷிப் என்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்கு அப்படியே ஜான் த பேப்டைஸ் அவருடைய டிசைபிள்ஷிப் என்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த 2 பேட்டர்ன் இருக்கிற காலகட்டங்களில் இயேசுவானவர் அவருடைய சீடத்துவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் கற்பிக்க விரும்புகின்றார். இந்த பரிசேயருடைய சீடத்துவம் என்ன? மத்திய எழுதின நற்செய்தியில் உள்ள 22வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் அவங்களுடைய சீடத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அவருடைய சீடத்துவம்? முதன்மையான ஒரு கல்வி சார்ந்த ஒரு முயற்சி. கவனிங்க, அங்கு போதிப்பதை குறித்து தான் அவர்கள் சொல்லுகிற கல்வியை குறித்து தான் அறிவு சார்ந்த கேள்வி கேட்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு முதன்மையாக அவங்களுக்கு டிசைபிள்ஷிப்பில் இருக்கிறது என்னன்னா கல்வி. ஸோ அவங்க போதிப்பதை குறித்து அந்த முயற்சியை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு மாணவன் எப்படி வருவான், வந்து அங்கே அவரிடத்தில் என்ன பெற்றுக்கொள்ளுவான்? இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறோம்? அறிவு கற்றுக்கொள்வதற்காக போகிறோம். அப்படி தானே? பாருங்க, கல்வி என்பது அவர்கள் எந்த கல்வியை வைத்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? உலகம் சார்ந்த அறிவு சார்ந்த கல்வியை அவங்க பார்க்குறாங்க. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லலை. யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி, அதை சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பை பற்றிய ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணியிருப்பாரு? கற்றுக் கொடுத்திருக்க முடியும். அப்படி தானே? ஒரு தீர்க்கதரிசியா அது ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு தான் அவங்க சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இயேசுடைய சீடன் என்பவன் அல்லது மாணவர் என்பவர் அவரிடம் ரட்சிப்புக்காகவும் நித்திய ஜீவனுக்காகவும் வந்தவராக இருப்பார். இப்போ நம்மளாம் ஆண்டோடைய சீடர்கள். ஆண்டோடைய சீடர்களா அல்லவா? தம்பி, நீங்களாம் ஆண்டோடைய சீடர்களா இல்லையா? சீடர்கள்னால் உங்களுக்கு 12 பேர் லிஸ்ட்டில் வச்சுருங்க. நாங்கள்லாம் அதில் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடில் வந்துடாதீங்க. நம்ம எல்லாருமே யாருடைய சீடர்கள்? நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கான சீடர்கள். அப்போனா ஆண்டவருடைய சீடர்கள்னா நம்ம எதுக்கு ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கணுமா? நம்ம ரட்சிப்புக்காக அவரிடத்தில் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நம்மளை விடுதலை செய்திருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அதனால தான் நம்ம அவருடைய பிள்ளைகளா அல்ல சீடர்களாக இருக்கிறோம். 2வது, நித்திய ஜீவனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? எல்லாரும் நித்திய ஜீவனுக்காக தானே காத்துட்ருக்கோம். அந்த ஜீவ புத்தகத்தில் என் பேர் எழுதணும் அப்படி தானே ஜெபத்தோடு இருப்போம். யாருன்னா என் பேரை மட்டும் எடுத்துருங்க சாமின்னு சொல்லுவோமா? நம்மள என்ன பண்ணுவோம்? என் பேர் நம்ம யார் பேர் இருக்குதோ இல்லையே சாமி, என் பேரை மட்டும் என்ன பண்ணிட எழுதிடுன்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணுமா? இல்லை, அது ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? நம்ம பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுது. இயேசுவின் சீடர்கள் என்பது என்ன? அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், அவருடைய நித்திய ஜீவனை பெருகுவதற்காக அவரிடத்திலே வருகிறவர்கள். அப்போ அவர்கள் எப்பவும் அவருடைய சீடர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரபிமார்களுடைய சீடர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, கொஞ்ச நாளுக்கு கற்றுக்கிட்டு அப்புறமா அவங்க டீச்சராக மாறும், அவங்க ஒரு ரபியாக மாறிடுவாங்க, ஆசிரியர்களாக மாறிடுவாங்க. ஆனால் இயேசுவின் சிஷ்யத்துவத்தில் இயேசுவே அவர்களை தேடி வர்றார். இப்போ அவங்கள தேடி போகணும், ரபிமார்களை சீடர்கள் தேடி போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய ரபி நம்மை தேடி வந்தார். அவ்வளோ அள்ளி சொல்லுங்க. அவங்க சீடத்துவத்தில் என்ன நடக்குன்னா, பரிசேயருடைய சீடத்துவத்தில் சீடர்கள் தான் அவரை தேடி போகணும் அவர் இருக்கிற இடத்துல. ஆனால் நம்முடைய சீடத்துவத்தில் எப்படி இயேசுவானவர் எப்படி மாத்திர ஆண்டுடைய சீடத்துவம் எப்படி இருக்குது? அவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். அதுதான் இங்கே இருக்கிறதுலே மிக சிறப்பாக. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 மிக அழகாக அது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த சீடர்கள் கொஞ்ச நாளில் போர்ஷன்லாம் முடிஞ்சது, அவங்கெல்லாம் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் முடிவே இல்லாத
காலம் முழுக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கவனிங்களேன், ஸ்கூலுக்கு போனால் ஒரு வருஷத்தில் போர்ஷன் முடிச்சிடுறாங்க, நம்ம தானே. அப்புறம் அடுத்த ப்ரொமோஷன் இன்னொரு வருஷத்துக்கு போகிறதுக்கு. அது மாதிரி பரிசேயர்கள் அவர்களுடைய சீடர்களை எப்படி வைத்திருந்தாங்க? ஒரு போர்ஷனை முடிச்சிட்ட உடனே அவங்க அடுத்து அவங்களே இன்னொரு சீடர்களை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்களாக மாறிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கிற நம்முடைய கடவுளே நமக்கு இங்கே ஒரு இரட்சகர், நம்முடைய ஆண்டவராக இருக்கிறதுனால அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு முடிவே இல்லை. அப்போது காலம் முழுக்க அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு வகுப்பறை பாடம் அல்ல. இயேசுவின் சீடத்துவம் என்பது வகுப்பறை பாடம் அல்ல, வாழ்க்கை முறை பாடம். நம்முடைய வாழ்வுக்கான பாடங்களை இங்கே இயேசுவானவர் நமக்கு அவருடைய வாழ்விலிருந்து கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, ஏதோ கல்வி கற்று பட்டம் பெறுவதற்காக இங்கே ஆண்டவரிடத்தில் நாம் வரவில்லை. மாறாக நம்முடைய வாழ்வை அவரிடத்தில் ஒப்படைத்து ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு அழியில் சொல்லுங்கள், யாரெல்லாம் உண்மையாகவே ஆண்டவரை நான் ரட்சிக்கப்படுறதுக்காகவும் ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் உங்கள் அண்டையில் வருகிறேன்னு சொல்கிறீங்களோ அவங்க தான் அவருடைய சீடர்களாக இருப்பதா எண்ணப்படுவார்கள். அப்போ நம்ம ஆண்டவருடைய சீடர்களாக மாறணும், ஆண்டவருடைய சீடர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்பது. அப்போ உங்கள் சீடத்துவத்தை குறித்து நிறைய இறையாளர்கள் வெவ்வேறு வகையான கருத்துக்களை சொல்கிறாங்க. ஜான் ஸ்டாட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீடத்துவம் என்பது அதிகாரத்தை செலுத்துறது இல்லை. ஒரு லீடரு தனக்கு கீழக்கிறவங்கிட்ட அதிகாரத்தை செலுத்துறது இல்லை. பாரு, அத்தாரிட்டி நம்பர் எவ்வளோ பெருசாக நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதில்ல, தியாகத்தோடு ஊழியம் செய்வது, சாக்ரிஃபைசியல் சர்வீஸ். கவனிங்க, நீங்கள்லாம் சீடர்களா, ஆண்டவருடைய சீடர்களா அப்படின்னா இங்கே நான் சீடர்னு சொன்ன அதிகாரம் காட்டுறதுக்கு இல்லை, ஆண்டவருடைய அந்த தியாக மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நம்ம ஆண்டவருக்காக நம்மை தியாகமாக ஒப்படைக்க வேண்டும். இன்னொன்று, என்டி ரைட் என்று சொல்லப்பட்ட தேவமனிதன் சொல்கிறாரு, இம்ப்ளிமெண்டிங் த விக்டரி. இயேசுவை சிலுவையில் சாதித்த வெற்றியை உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு எடுத்து சொல்வது, நிலைநாட்டுவது. இயேசுடைய வெற்றி சிலுவையில் கொண்டு வந்தார் அல்லவா, அந்த வெற்றியை கொண்டு போகிறது தான் சீடத்துவம். இன்னொருவர் சொல்லுகிறார், டலாஸ் வில்லார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நவீன இறையில் என்ன சொல்கிறாரு, இந்த அப்ரெண்டிஸ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்ரெண்டிஸ்னா தெரியுமா? அப்ரெண்டிஸ்னா என்ன? எதனா ஒன்று சொல்லுங்களேன். அப்ரெண்டிஸ்னா தெரியுமா தெரியாதா? வேலை செய்யும் போது கற்றுக்கிறதுக்கு ஒரு போர்ஷன் போடுவாங்க நம்மளை கம்பெனியில். சம்பளம் இல்லைடா, சம்பளம் ஸ்டைஃபன்லாம் தருவாங்க. ஒரு வேலையில் அவங்க ஜாபில் போன உடனே அந்த ஜாபை கொடுத்துட மாட்டாங்க, ட்ரைனிங்கில் இருக்க வைக்கிறது. சரியா? கற்றுக்கிறவங்களா இருக்கிறது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ரூமில் உட்காந்துன்னு அப்ரெண்டிஸ் உட்காந்துருக்க மாட்டான். அப்ரெண்டிஸ்னால் நம்ம போனோம், வெயிலில் போகணும், அவர் எங்கெல்லாம் போகிறாரு அவர் கூடவே போகணும், அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அவனுக்கு அந்த ட்ரைனிங் முடியும். வாழ்க்கை முழுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏசாமிக்கு அவர் அப்ரெண்டிஸ் தான். அதை தான் இந்த வில்லாடு என்று சொல்லப்படும் இறையிலாளர் சொல்கிறாரு. டிசைபிள்ஷிப் என்ற வார்த்தைக்கு மாணவன் சொல்கிறேன் இல்லையா, மாணவன் என்ற வார்த்தையை எப்படி சொல்கிறாருன்னா அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார். அப்போ நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஏசாமி கூடவே போய், இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, எஜமானோடு தங்கியிருந்து அவர் செய்வதை பார்த்து அப்படியே செய்வது. அவர் எப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறது, அல்லது இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நமது காலகட்டங்களில் வாழ கற்றுக்கொள்வது. அப்போ சீடன் என்ன, ஏசாமி போல இருக்கிறது கஷ்டம் தானே, ரொம்ப கடினமானது சொல்லுகிறீங்களா? இதை அப்பா போல புள்ள இருப்பான், அம்மா போல பொண்ணு இருப்பான், அது இருக்கும்.
ஆனா இயேசுவை போல ஒரு கிறிஸ்துவன் இருக்கணும்னு சொன்னா மட்டும் அது எப்படி நியாயம்? அது எப்படி ஆகும் ஐயரே? இப்போ என் மகன் என்ன போலவே இருப்பான். என்ன போல ட்ரெஸ் பண்ணுறது, பேசுறது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க அப்படி தானே இருப்பாங்கல்ல, அப்பா போல் அம்மா போல் இருப்பாங்க தானே, இருப்பாங்களே. இமிட்டேட் பண்ணுறது அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்பாவை போல பிள்ளை, அம்மா போல மக, வீட்டில் எப்படி நம்ம வளர்க்குறோம் இல்லை, ஆண்டவர் கூட அப்படிதான் அவரை போலவே நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதுதான் இந்த டிசைபிள்ஷிப், சீடத்துவம் என்பது கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நவீன வார்த்தையா இது அப்பண்டிஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்ப இயேசுவை போல வாழ்வது, இயேசு எப்படி வாழ்ந்திருக்கிறாரோ அதையெல்லாம் பார்த்து அப்படி வாழ நாம் பழகி கொள்வது. உன்னிடத்திலே அன்பு கூறுவதில் போல அவர் அன்பு கூறுதார். நம்மளால என்ன பண்ணுறதில்ல, அன்பு கூறுறோம். எப்போ அன்பு கூறுறோம்? கிறிஸ்துமஸுக்கு மட்டும் அன்பு கூறுவோம். எப்படி? அவன் கண்டிப்பாக எதுக்குன்னா நம்ம கூட அன்பு கூர்ந்துருப்பான். எப்போ? தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அன்பு கூர்ந்துருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்பான்? நம்ம கிறிஸ்துமஸுக்கு கூப்பிடுவோம். அவனை மட்டும் பர்டிகுலராக கூப்பிடுவோம், வேறு யாரும் கூப்பிட்றதில்லை. வேறு எதுக்கு நீ என்ன சொன்னிய? அன்பு கூறு. வேற இல்லை, அன்பு கூறுறான். தேவை வரும்போது, அங்கே தேவை இருக்கும்போது அடாடாடா அந்த அன்பு வரும் பாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு கிறிஸ்தவன் நம்மளை போல இந்த உலகத்தில் யாரும், நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம முகத்தில் வர சிரிப்பும், நம்ம வாயில் வர வார்த்தைகளும், நம்ம நடக்கிற நடக்கும், பணிவும் பாசமும் அளவில்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களை என்னையும் ஒவ்வொரு நாளும் அவரை போல அன்பு கூறுகிற தேவஜனமாக இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் எப்படி இந்த உலகத்தில் உன் சத்துருக்களை சிநேகிகள் சொன்னார். ஆண்டவர் சிலுவையில் போய் சிநேகித்தாரா இல்லையா? சிநேகித்தாரா இல்லையா? சிநேகித்தாரா இல்லையா? சிலுவையில் இவர்களை மன்னியும், இவங்க செய்யறது என்னதுன்னு நம்ம இந்த எப்பயாவது சொல்ல முடியுமா? நம்மளால் யாராவது ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான், யாரோ நம்மளுக்கு விரோதமாக செய்கிறான், நம்மளுக்கு பிரச்சனையே பண்ணினுக்கிறான்னா அவனுக்கு நம்ம இது செய்வோமா? செய்ய மாட்டோமா? செய்யணும்னா இப்படி, செய்ய மாட்டோம்னா இப்படி, எதனா ஒன்று சொல்லுங்களேன். செய்யவே மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எங்கள் சகோதரர்கள் எல்லாம். ஆனால் நீ சீடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் செய்யணும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம மாற்றி அனுப்ப விரும்புகிற ஒரு மிகப்பெரிய செய்தியாய் இங்கே வைக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன்.